Asexual and sexual reproduction in plants ஓட பார்ட் 3 வீடியோ இது. பார்ட் 1 and 2 வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். In previous classes, reproduction in lower plants like algae, bryophytes were discussed. போன கிளாஸில், அதாவது பார்ட் 1லேயே நான் வந்து algae, bryophytesலாம் வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பேன். ப்ரையோஃபைட்ஸ் வந்து கெம்மே மூலயமா ரீப்ரொடியூஸ் பண்ணுது, algae வந்து ஃப்ராக்மெண்டேஷன் நல்லா ரீப்ரொடியூஸ் பண்ணுது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் தி ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் கேமெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அந்த ரெண்டு ஃபியூஸ் ஆகுது. கேமெட்ஸில் வந்து மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட்னு ரெண்டு இருக்குது. மேல் கேமெட் வந்து ஆந்தரில் ப்ரொடியூஸ் ஆகும், ஃபீமேல் கேமெட் வந்து ஓவியலில் ப்ரொடியூஸ் ஆகும். தி ஃபார்மர் இஸ் கால்டு கேமெட்டோஜெனிசிஸ். அதாவது கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகுதா, அந்த ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் கேமெட்டோஜெனிசிஸ். அண்ட் தி லேட்டர் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். இந்த கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகுதா, அந்த ஃபியூஷன் நடக்கிறதுக்கு பேர் தான் ஃபெர்டிலைசேஷன். லெட் அஸ் ரீகால் தி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஆல்கே அண்ட் ப்ரையோஃபைட்ஸ். ஆல்கேலையும் ப்ரையோஃபைட்ஸ்லையும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, they reproduce by production of gametes which may be motile or non-motile. மொட்டைல்னா ஃப்ளாஜெல்லாவோடு இருக்கும், அது வந்து நீந்தி போகிறதுக்கு அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். நான் மொட்டைல்னா ஃப்ளாஜெல்லா இல்லாமல் இருக்கும். அதுதான் அது வந்து ஃபியூஷன் ஆச்சுன்னா ஜைகோட்டா எம்ப்ரியோவாக மாதிரி ரீப்ரொடியூஸ் ஆகும். டிபெண்டிங் அப்பான் தி ஸ்பீசியஸை பொறுத்தது அது வந்து மொட்டைலா நான் மொட்டைலான்னு டிசைட் ஆகும். அடுத்தது தி கேமெட்டிக் ஃபியூஷன் இஸ் ஆஃப் 3 types. இந்த கேமெட்டி வந்து 3 typesஸாக இருக்குது. ஒன்று வந்து ஐசோகேமி, அடுத்தது அனிசோகேமி, அடுத்தது ஊகேமி. ஐசோகேமின்னா ஒரே சைஸில் இருக்கும், மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் வந்து ஒரே சைஸில் இருக்கும். அது வந்து மொட்டைலாகவும் இருக்கலாம், இல்லைனா நான் மொட்டைலாகவும் இருக்கலாம். அனிசோகேமினா ஒன்று வந்து சின்னதாகவும் இன்னொன்று வந்து பெருசாகவும் இருக்கும். இதுவும் வந்து மொட்டைலாக இருக்கலாம், இல்லை நான் மொட்டைலாகவும் இருக்கலாம். ஆனால் ஒன்று மொட்டைல் ஒன்று நான் மொட்டைலாக இருக்கக்கூடாது. ஒன்று இருந்துச்சுன்னா ரெண்டுமே மொட்டைலாக இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே நான் மொட்டைலாக இருக்கணும். இதுதான் வந்து ஐசோகேமி. அப்புறம் அனிசோகேமி. அப்புறம் ஊகேமினா ஒன்று வந்து லார்ஜ் நான் மொட்டைல், இன்னொன்று வந்து ஸ்மால் மொட்டைலாக இருக்கும். அதுதான் வந்து ஊகேமி. இப்படி தான் வந்து கேமெட்ஸ்லாம் 3 types இருக்குது. அடுத்தது இன் ஆல்கே எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ், வேர் இன் ஹையர் பிளான்ஸ் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஆல்கேல வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், அதாவது ஃபெர்டிலைசேஷன் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சா, அது வந்து வெளியே நடக்கும், வாட்டர் அந்த மாதிரி இடத்துல நடக்கும். இதே ஹையர் பிளான்ஸ், ட்ரீஸில் பெரிய பெரிய ட்ரீஸ் இருக்கா, ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்லாம் நம்ம ஹையர் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம். ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்னால் என்ன, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், அதாவது மரம் வந்து பூ பூத்து காய் காய்ச்சி பழமாக வருதா, அதெல்லாம் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னு சொல்லலாம். அதிலலாம் வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. அடுத்தது ஃப்ளவர்ஸ் பற்றி பார்க்கலாம். எ ஃப்ளவர் இஸ் வியூடு இன் மல்டி டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஃப்ரம் டைம் மெமோரியல். அதாவது அந்த காலத்தில் இருந்தே ஃப்ளவரை வந்து ஒரு விதமான ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்குறோம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து அதை வந்து போயட்ஸ் வந்து கவிதை எழுதுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இந்த லேண்ட் ஏரியாஸ்க்கெல்லாம் அந்த பூவோட பேர் தான் வச்சுருக்காங்க. இப்போ அடுத்தடுத்த லைனில் பார்க்கலாம் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளவர் அப்படின்னு. இட் இஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷ்னல் டூல் ஃபார் தி போயட்ஸ். அதான் கவிதை எழுதுறதுக்குலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதான் இன்ஸ்பிரேஷ்னல் டூல்னு சொல்லலாம். இட் இஸ் எ டெக்கரேட்டிவ் மெட்டீரியல் ஃபார் ஆல் தி செலிப்ரேஷன். பூ வச்சு தானே நிறைய செலிப்ரேஷன்ஸ்க்குலாம் டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அடுத்து வந்து இன் தமிழ் லிட்ரேச்சர் தி 5 lands ஆர் டினோட்டட் பை டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ். இந்த குறிஞ்சி, முல்லை, பாலை, நெய்தல் இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளவரோட பேர் தான், அதான் லேண்ட் ஏரியாஸ்க்கு வச்சுருக்காங்க. தி ஃப்ளாக்ஸ் ஆஃப் சம் கண்ட்ரிஸ் ஆர் எம்பெடட் வித் ஃப்ளவர்ஸ். சில கண்ட்ரியோட ஃப்ளாக்ஸ்லலாம் வந்து இந்த ஃப்ளவரையும் ஒரு பார்ட்டாக வச்சுருக்காங்க. ஃப்ளாகில் வந்து ஃப்ளவரும் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்து ஃப்ளவர்ஸ் ஆர் யூஸ்டு இன் ப்ரிப்பரேஷன் ஃபார் பர்ஃப்யூம்ஸ். நம்மளுக்கே தெரியும், பர்ஃப்யூம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஃபார் எ மார்ஃபாலஜிஸ்ட் எ ஃப்ளவர் இஸ் ஹைலி கண்டென்ஸ்டு ஷூட் மீன்ட் ஃபார் ரீப்ரொடக்ஷன். மார்ஃபாலஜிஸ்ட்னால் யார், இந்த ஃப்ளவரோட வெளித்தோற்றத்தை பற்றி படிக்கிறவங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த ஃப்ளவரை தான் வந்து ரீப்ரொடக்ஷன் எப்படி வந்து நடக்குது அப்படிங்கிறது படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆஸ் யூ ஹாவ் ஆல்ரெடி லேர்ன்ட் அபவுட் தி பார்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர்,
பார்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் வந்து படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து மேலே இருக்க டயக்ராமை ஒருக்கா பார்த்துடலாம். இதை இந்த பேரவை முடிச்சுட்டு அடுத்தது எ ஃப்ளவர் possess 4 whorls, calyx, corolla, androecium and gynoecium. 4 whorlsனால் இருங்க 4 whorlsனால் 4 அடுக்கு. இப்போ இது ஒரு அடுக்குன்னா இதுக்கு மேலே இன்னொரு லேயர், அந்த மாதிரி 4 இது அதான் வேர்ல்ஸ்னு சொல்லுவாங்க. பெட்டல்ஸ் எல்லாம் சேர்ந்தது கொரோலா. செப்பல்ஸ் எல்லாம் சேர்ந்தது கேலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் செப்பல், இதெல்லாம் சேர்ந்தா கேலிக்ஸ், பெட்டல்ஸ் எல்லாம் சேர்ந்தா கொரோலா. இது வந்து ஸ்டிக்மாவில் தான் வந்து போலன் கிரைன் வந்து விழுந்து பாலினேஷன் நடக்கும். இது ஸ்டைல், இதில் தான் கேமெட் வந்து பாஸ் ஆகும் ஓவரி போகிறதுக்கு. அடுத்தது இது வந்து ஸ்டேமன்னு சொல்லுவாங்க. இந்த ஆந்தரையும் இங்கே இருக்கா, இது ஆந்தர், இந்த ஆந்தரையும் ஃபிலமெண்ட் இந்த ரெண்டையும் சேர்ந்து ஸ்டேமன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது வந்து ஓவரி, இது அதுக்குள்ளே வந்து ஓவியூல் இருக்குது, இதுதான் வந்து ஓவியூல். அப்புறம் ஃப்ளவரோட வந்து ஸ்டாக் வந்து பெடிசில்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆண்ட்ரீஷியம்னா வந்து இந்த ஸ்டேமன் தான் வந்து ஆண்ட்ரீஷியம். இந்த ஆந்தரும் ஃபிலமெண்ட்டுன்னு நம்ம பார்த்தோமா, அந்த ரெண்டும் சேர்ந்தது ரீப்ரொடக்டிவ் பார்ட்னே சொல்லலாம். மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து ஆண்ட்ரீஷியம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து கைனீஷியம். இந்த ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி இதுதான் வந்து கைனீஷியம், பார்ட்ஸ் ஆஃப் கைனீஷியம். அடுத்தது தி ப்ராசஸ் ஆர் சேஞ்சஸ் இன்வால்வ்ட் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ் இன்க்ளூட் 3 stages. ரீப்ரொடக்ஷன் வந்து 3 ஸ்டேஜஸில் நடக்குது. என்னென்னா ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஃபெர்டிலைசேஷன்னா என்னென்னு பார்த்துடலாம். அது வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், என்னென்னலாம் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்குதுன்னு 1 by 1 பார்க்கலாம். The hormonal and structural changes in plants leads to differentiation and development of floral primordium. Floral primordiumனா இந்த பட் இருக்கா, இந்த பட்டு வந்து ஃப்ளவராக மாறுது. டெவலப்மெண்ட், அந்த பட்டு வந்து ஃப்ளவராக மாறுறதுக்கு பேர் தான் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரல் ப்ரைமோடியம். அப்புறம் வந்து டிஃப்ரென்ஷியேஷன்னா என்னென்னா இந்த மெரிஸ்டம் செல்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க 11th. அது வந்து தே ஹாவ் எபிலிட்டி டு டிவைட் கண்டினியூஸாக அந்த வந்து செல்ஸ் வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் மைட்டாட்டிக் டிவிஷனில் டிவைட் ஆகிட்டே இருக்கும். மைட்டாட்டிக் டிவிஷன்னா என்ன, இப்போ 2n இருக்குதுன்னா அது வந்து டிவைட் ஆச்சுன்னா அதே 2n தான் இருக்கும், அதுதான் மைட்டாட்டிக் டிவிஷன். இப்போ n டிவைட் ஆனாலும் n-ஆவே தான் இருக்கும். அந்த மைட்டாட்டிக் டிவிஷன்லேருந்து மெரிஸ்டமேட்டிக் செல்ஸில் மெச்சூர் செல்ஸாக சில இதெல்லாம் மாறிடும், அதுதான் வந்து டிஃப்ரென்ஷியேஷன்னு சொல்லுவாங்க. அந்த மெச்சூர் செல்ஸ் வந்து மறுபடியும் டிவைட் ஆகாது. இதெல்லாம் வந்து எதனால் நடக்குதுன்னா அந்த பிளான்ட்டில் நடக்கிற ஹார்மோனல் அண்டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்னால நடக்குது. These structures and events involved in pre-fertilization. ப்ரீஃபெர்டிலைசேஷனில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது பற்றி பார்க்கலாம். மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்னா நம்ம ஆண்ட்ரீஷியம்னு பார்த்தோமா, அதில் இப்போ ஆண்ட்ரீஷியம் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டேமன்ஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஆந்தரும் ஃபிலமெண்ட்டும் சேர்ந்தது தான் ஸ்டேமன். இது வந்து ஆந்தர், இது வந்து ஃபிலமெண்ட், இந்த ரெண்டையும் சேர்ந்தது தான் ஸ்டேமன்னு சொல்கிறோம். Each stamen possesses an anther and a filament. இப்போ சொன்னேன்னா அதுதான். The anther bears pollen grain which represents the male gametophyte. இந்த ஆந்தரில் தான் வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த போலன் கிரெயின் தான் வந்து மேல் கேமெட்டோஃபைட்னு சொல்லுவாங்க. In this chapter we shall discuss the structure and development of anther. ஆந்தரோட ஸ்ட்ரக்சர் அது எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத பற்றியும் படிக்கலாம். A very young anther develops as a homogeneous mass of cells surrounded by an epidermis. ஹோமோஜீனியஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ்னால் அந்த செல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி செல்ஸ் தான், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ்லாம் கிடையாது, ஒரே மாதிரி செல்ஸ் தான் ஃபார்ம் ஆகி இருக்குது. அந்த ஃபார்ம் ஆன செல்ஸை சுற்றி எபிடர்மிஸ் வந்து இருக்குது. இருங்க, இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டயக்ராமில் இதுதான் வந்து மாஸ் ஆஃப் செல்ஸ், அந்த ஹோமோஜினியஸ் ஒரே மாதிரி இருக்கிற செல்ஸ்ன்னு பார்த்தோமா, இது வந்து எபிடர்மிஸ், அதை சுற்றி இருக்கிறது. அடுத்த லைன் பார்க்கலாம். During its development, the anther assumes a 4-lobed structure. In each lobe, a row or few rows of hypodermal cells became enlarged with conspicuous nuclei.
அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து 4 லோபாக வந்து மாறுது. இது ஒரு இதாக இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். இது ஒரு லோப், இது ஒரு லோப், இது ஒரு லோப், இது ஒரு லோப். 4 லோபாக வந்து மாறுது டெவலப்மெண்ட்டில். ஹைப்போடெர்மிஸ் செல்ஸ்னால் இந்த எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கிறது தான் வந்து ஹைப்போடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் எபிடெர்மிஸ். அதுக்கு கீழே இருக்கிறது ஹைப்போடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஹைப்போடெர்மிஸில் சில இது வந்து ஆர்ச்சிஸ்போரியல் செல்ஸாக வந்து மாறுது. நல்லா ஒரு வெல் டெவலப்டு நியூக்ளியஸோட ஆர்ச்சிஸ்போரியல் செல்ஸாக மாறுது. அடுத்து this functions as a archisporium. அடுத்தது archisporial cells divide by periclinical division to form a primary parietal cells towards the epidermis and primary sporogenous cells towards the inner side of the anther. இந்த archisporial cells இருக்கா, அது எப்படி ஹைப்போடெர்மிஸ்லேருந்து ஒரு வெல் டெவலப்டு செல். அந்த செல் வந்து பெரிக்ளினிக்கல், அதாவது பெரிக்ளினிக்கல்னால் பேரலராக வந்து டிவைட் ஆகிறது. இப்போ இங்கே வந்து எபிடெர்மிஸ் இருக்கா, இது எபிடெர்மிஸ்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அப்படியே பேரலாக இங்கே வந்து அந்த ஆர்கிஸ்போரியல் செல் இருக்குது. அந்த செல் வந்து இப்படி பேரலாக டிவைட் ஆகுது. இந்த எபிடெர்மிஸ்க்கு பேரலாக டிவைட் ஆகுது. டிவைட் ஆகி பேரிட்டல் செல்ஸாகவும், இப்படி இது வந்து கீழேயும் அப்படியே பேரலாக டிவைட் ஆகலாம்ல, பேரிட்டல் செல்ஸாகவும் ஸ்போரோஜீனியஸ் செல்ஸாகவும் டிவைட் ஆகுது. பேரிட்டல் செல்ஸ் எங்கே இருக்குது, எபிடெர்மிஸ்க்கு பக்கத்தில். ஸ்போரோஜீனியஸ் செல்ஸ் வந்து எபிடெர்மிஸை தள்ளி உள்ளே வந்துடுது. அடுத்து தி பிரைமரி parietal cells undergo series of periclinical and anticlinical division and form 2 to 5 layers of anther wall composed of endothelium, middle layer, tapetum from periphery to center. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த parietal cells இருந்துச்சா, இந்த parietal cells வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்போரோஜீனியஸ் செல்ஸ் அப்படியே தான் இருக்குது. இந்த parietal cells என்ன ஆகுதுன்னா டிவைட் ஆகுது. எப்படின்னா பெரிக்ளினிக்கலாகவும் ஆன்டி கிளினிக்கலாகவும். பெரிக்ளினிக்கல்னால் என்ன பார்த்தோம், பேரலாக. இதே ஆன்டி கிளினிக்கல்னால் பெர்பெண்டிகுலராக, இந்த எபிடெர்மிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக டிவைட் ஆகுது. அப்படி டிவைட் ஆகி இது வந்து 2 இங்கே மேலே என்ன பார்த்தோம், 2 to 5 லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த 2 to 5 லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த 2 to 5 லேயர்ஸ்க்கு வந்து பேர் வைக்கிறாங்க. என்னென்ன, எண்டோதீசியம், மிடில் லேயர், டப்பிட்டம் அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கிறது வந்து எண்டோதீசியம், அதுக்கு உள்ளே இருக்கிறது மிடில் லேயர், அதுக்கும் உள்ளே இருக்கிறது டப்பிட்டம். பெரிஃபரின்னா வெளியே இருந்து உள்ள சொல்கிறாங்க, பெரிஃபரி டு சென்டர். அடுத்தது மைக்ரோஸ்போரோஜெனசிஸ்ன்னு பார்க்கலாம். மைக்ரோஸ்போர்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுதான் வந்து மைக்ரோஸ்போரோஜெனசிஸ்ன்னு சொல்லுவாங்க. தி stages involved in the formation of haploid microspores from diploid microspore mother cells through meiosis is called microsporogenesis. மைக்ரோஸ்போரோ மதர் செல்லில் இருந்து மைக்ரோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். இப்போ மைக்ரோஸ்போர் மதர் செல்னால் என்னென்னு பார்க்கலாம். தி பிரைமரி ஸ்போரோஜீனியஸ் செல்ஸ் டைரக்ட்லி ஆர் மே அண்டர்கோ தி ஃபியூ மைட்டோட்டிக் டிவிஷன் டு ஃபார்ம் ஸ்போரோஜீனியஸ் டிஷ்யூ. நம்ம இங்கே வந்து ஸ்போரோஜீனியஸ் செல் பார்த்தோமா, அந்த செல் வந்து இங்கே இருக்கா, அந்த செல் வந்து மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்குது. சில மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்குது. மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து நிறையா செல்ஸ், அதோட ப்ராடக்ட்ஸ் மாதிரி நிறையா செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த செல்ஸ்லாம் சேர்ந்து ஸ்போரோஜினியஸ் டிஷ்யூவாக கம்பைன் ஆகுது. அடுத்து அந்த லாஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஸ்போரோஜினியஸ் டிஷ்யூ ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் மைக்ரோஸ்போர் மதர் செல். இப்போ வந்து அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, அந்த ஸ்போரோஜினியஸ் செல்ஸ் வந்து டிவைட் ஆகுதா, இது டிவைட் ஆகி ரெண்டாக ஃபார்ம் ஆகும். மைட்டாட்டிக் டிவிஷன் 2n தான் வந்து டிவைட் ஆகும். இது வந்து ரெண்டாக டிவைட் ஆகும். இப்படி இது லாஸ்ட் ஜெனரேஷன் இது வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் ஜெனரேஷன் தான் வந்து மைக்ரோஸ்போர் மதர் செல்லாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்து ஈச் மைக்ரோஸ்போர் மதர் செல் டிவைட்ஸ் மியாட்டிக்கலி டு ஃபார்ம் டெட்ரட்
ஆஃப் ஃபோர் ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர் டெட்ரான்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்னு பார்த்தோமா, மைக்ரோஸ்போர் மதர் செல் லாஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஸ்போரோஜெனிஸ் செல்ஸ் டிவிஷனில் அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் வந்து மியாசிஸ் நடந்து டிவைட் ஆகுது, ஹேப்ளாய்டு ஃபார்ம் பண்ணுது. மியாசிஸ் நடந்தால் நம்மளுக்கு வந்து 4 ஹேப்ளாய்டு செல்ஸ் கிடைக்கும்னு தெரியும். மைக்ரோஸ்போர் மதர் செல் ஒன்று இருக்குது. மியாசிஸ் நடந்து 4 ஹேப்ளாய்டு வந்து ஃபார்ம் ஆகுது. 2n இது வந்து n கண்டிஷன்ஸில் இருக்கும். மைட்டாட்டிக் டிவிஷன் மியாட்டிக் டிவிஷன் எப்படி நடக்கும்னு தெரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அது ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேன். அடுத்த அதான் மியாட்டிக் டிவிஷன் நடந்து 4 ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து மைக்ரோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த 4 ஹேப்ளாய்ட் மைக்ரோஸ்போர்ஸ் வந்து மைக்ரோஸ்போர் டெட்ராய்டுன்னு சொல்கிறோம். 4 இருக்குது, அதனால் டெட்ராய்டு. அடுத்து தி மைக்ரோஸ்போர் டெட்ராய்டு மே பி அரேஞ்ச்டு இன் டெட்ராஹெட்ரல் டிக்குசேட் லீனியர் T-shaped ஆர் ஐசோபைலேட்ரல் மேனர். டெட்ராஹெட்ரல்னால் இப்படி இருக்கிறது, டிஸ்கட்னா இப்படி 3 இருக்கும், பின்னாடி ஒன்று இருக்கும். லீனியர்னால் ஸ்ட்ரைட்டாக இருக்குமாச்சு. அது T-shapedனா 3 வந்து இங்கே இருக்கும், 1 வந்து இங்கே இருக்கும். இது T-shapedனு சொல்லலாம். அடுத்து ஐசோபைலேட்ரல்னால் இங்கே 2 இங்கே 2, அதான் ஐசோபைலேட்ரல். இப்படிலாம் அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து மைக்ரோஸ்போர்ஸ் soon separate from one another and remain free in anther lobe and develop into pollen grains. இப்போ இந்த இப்படி ஒட்டி ஒட்டி இருக்குதா, இந்த 4ம் வந்து பிரிஞ்சு ஃப்ரீயாக மாறிடும். தனியாக ஃப்ரீயாக மாறி அது வந்து போலன் கிரெயின்ஸாக வந்து டெவலப் ஆயிரும். அடுத்து தி ஸ்டேஜஸ் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோஸ்பொரஞ்சியா இஸ் கிவன். மைக்ரோஸ்பொரஞ்சியா இந்த ஸ்டேஜஸ் இந்த போலன் கிரெயின் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது வந்து மேலே கொடுத்துருக்காங்க ஸ்டெப் வைஸாக. அடுத்தது இன் சம் பிளான்ஸ் ஆல் தி மைக்ரோஸ்போர்ஸ் இன் அ மைக்ரோஸ்பொரஞ்சியம் ரிமைன் ஹெல்ட் டுகெதர் கால்டு பொலினியம். சில பிளான்ட்ஸ்லலாம் வந்து மைக்ரோஸ்போர்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும், பிரியாமல் போலன் கிரெயினாக மாறாமல் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு வேறு பொலினியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கெலோட்ராபிஸ். அடுத்தது காம்பவுண்ட் போலன் கிரைன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ட்ரொசேரா அண்ட் ட்ரைமஸ். காம்பவுண்ட் போலன் கிரைனா இப்போ இதெல்லாம் பிரிஞ்சிச்சா தனித்தனியாக, இது வந்து அப்படி ஜாயிண்ட் ஆகி க்ளோஸாக இருந்துச்சுன்னா காம்பவுண்டு. அந்த காம்பவுண்ட் போலன் கிரைன்ஸ் வந்து எங்கே இருக்குது, எதில் பார்க்கலான்னா ட்ரோசரா அப்புறம் ட்ரைமஸ் இதில் பார்க்கலாம். ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.